கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் இருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. சிசுவில் இருக்கும் பாலினத்தை கண்டறிந்து கூறுவதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், விவரங்கள். சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு தற்போது மருத்துவத்துறை அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆற்காடு சாலையில் இருக்கக்கூடிய இந்த தனியார் மருத்துவமனையில் குழந்தையின் கருவில் இருக்கக்கூடிய சிசுவினுடைய பிறப்பு என்ன, ஆனா பெண்ணா என்பதை கூறியதற்காக இந்த மருத்துவமனை மீது ஊரக நலப்பணிகள் இயக்குனர் இளங்கோவன் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அந்த போஸ்ட் ஒட்டியிருக்கிறத பார்க்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மருத்துவமனையில சட்டவிரோதமாக சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கருகலைப்பு செய்தது உறுதியாக இருக்கிறது அப்படின்ட்டு இந்த நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவமனை மூடியதற்காக 11 காரணங்களையும் இங்க சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல, 12 மணி நேரத்திற்கு மேலாக எம்ப்ளாயை ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைன்னு சொல்லிட்டு அதற்கான எந்த மருத்துவர்களும் இங்கே இல்ல, ஐசியூ டிபார்ட்மெண்ட் இல்ல. இது போன்ற பல குற்றச்சாட்டுகள், 11 குற்றச்சாட்டுகள் இங்கே வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருக்கலைப்பில் ஈடுபட்டதும் கிடைக்கப்பட்ட ஒரு தகவலின் அடிப்படையில் இந்த மருத்துவமனையில் கருக்கலைப்பில் ஈடுபட்டதும் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த மருத்துவமனைக்கு ஊரக நலப்பணிகள் இயக்குனர் இளங்கோவன் தலைமையிலான குழு சீல் வச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம். மருத்துவமனையை மூடி இந்த பூட்டு போட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக சமீப காலமாக மருத்துவமனைகளில் போதிய வசதி இல்லாத மருத்துவமனைகள் மீது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை தாம்பரத்தில் கூட ஒரு மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இரண்டாவதாக இந்த மருத்துவமனை மீது தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய ஆனா பெண்ணா என்பது தொடர்பான விவரங்களை சொல்வது தவறு என்று விவாதம் எழுந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் பிரபல யூடியூபர் இர்ஃபான் அவர்களும் அந்த ஒரு வீடியோ போட்டது வைரலாகி இருந்தது. அந்த நிலையில கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்று கூறிய மருத்துவமனை மீது தற்போது மூடி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க பார்க்கலாம். இந்த ஹாஸ்பிட்டல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, எமர்ஜென்சி, ஐசியூ, நியோநட்டல் ஐசியூ அப்படின்னு எல்லா விஷயமும் இங்க போட்டிருந்தாலும் இதற்கான ஒரு வென்டிலேட்டர் வசதி கூட இந்த மருத்துவமனையில இல்ல அப்படின்றத அந்த நோட்டீஸ்ல ஊரக நலப்பணிகள் இயக்கத்தினுடைய இயக்குனர் தலைமையிலான குழு ஒட்டி சென்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திய பிறகு அவர்கள் ஏற்கனவே இவங்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க அதை பின்பற்றாததுனால தற்போது இந்த மருத்துவமனை பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ரகுவரன், ஏற்கனவே அந்த மருத்துவமனையில உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டவர்களுடைய நிலை தற்போது எப்படி இருக்கிறது? அவங்க வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்களா? நந்தா, நீங்க பார்க்கலாம். இது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைன்னு சொன்னாலும் இந்த மருத்துவமனையில போதிய வசதிகள் இல்லை. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தாம்பரத்துல உடல் குறைப்பு அறுவை சிகிச்சைக்காக செய்து கொண்ட இளைஞர் எதனால இறந்து போனார் அப்படின்னா அங்க ஒரு கார்டியாலஜி இல்ல. ஒரு அவசர கால சிகிச்சையின் போது ஒரு மருத்துவர் இல்லாதனாலதான் 1 மணி நேரம் கால தாமதத்துக்கு பிறகு அந்த இளைஞர் உயிரிழந்தார் என்று விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த மருத்துவமனையும் பார்த்தீங்கன்னா பல அறுவை சிகிச்சைகள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஆனால் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள், கைனகாலஜினா மகப்பேறு மருத்துவர், மகப்பேறு மருத்துவ சிகிச்சைக்கான முக்கியமான மருத்துவர்கள், அவசரகால மருத்துவர்கள் போன்ற மயக்கவியல் மருத்துவர்கள் போன்ற மருத்துவர்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆபரேஷன் தியேட்டர் கிளீனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 காரணங்களை சொல்லியிருக்காங்க. ஊரக நலப்பணிகள் இயக்கத்தினுடைய மருத்துவ அதிகாரிகள் 6ஆம் தேதியே இந்த மருத்துவமனையை ஆய்வு செய்திருக்கிறாங்க. ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மருத்துவமனைக்கு இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டதன் காரணமாக நோயாளிகள் எல்லாம் வேற இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஆனா குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவரும் வெறும் MBBS மட்டும் முடிச்சுட்டு அவங்கள வச்சே இந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணி இருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களுக்கு.